ஸோ நேத்திக்கோட பங்குச்சந்தை நேத்திக்கு நிஃப்டியில் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட்டு ஸ்டார்டிங்கில் நடந்ததோ சேம் தான் இன்னைக்குமே நடந்தது. அது என்ன அப்படிங்கிறது நேத்திக்கு எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி எந்த அளவுக்கு இறங்கிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நேத்தியோட சார்ட்டை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். 8ஆம் தேதி இந்த மார்னிங் செஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் லெவல்ல இருந்து கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாயிண்ட் தான், ஒரு 20-30 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடு வேஸ் தான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லெவல் என்னன்னு பார்த்தோம். 26,100ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் வந்து இன்னமும் இப்படி வச்சுக்கிறேன், வச்சுக்கிறேன். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ இந்த டைமிங்ல நீங்க பாருங்க, 26,100 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பை ரெக்கவரி ஆகுற மாதிரி தான் இந்த மூமெண்டம் வந்து தெரியும் லைவ் மார்க்கெட்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து க்ளோஸ் வைக்கிறான் இந்த இடம் பாருங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இங்க செல்லர் தான் உள்ள வராங்க அப்படிங்கறது நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பியூர் பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பியூர் பாயிண்ட்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது நீங்களே பாருங்க. இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து செல்லிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நம்பரை நீங்க அந்த டைமிங்ல நீங்க மார்க் பண்ணி வச்சிருங்க. 26,100ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு செல்லிங் வந்து உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பியூர் பாயிண்ட் மட்டும்தான் ஆட் பண்ணேன். அந்த பியூர் பாயிண்ட்ல என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்ல பியூர் பாயிண்ட்டுக்கும் கீழே மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஜோன்ல உங்களுக்கு செல்லிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், பியூர் பாயிண்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு விவேப்பை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். விவேப்ல என்ன சொல்லுதுல பாருங்க, ஒரு கன்சல்டேஷனை ஃபார்ம் பண்ணி விவேப்புக்கு மேல ஸ்ட்ராங்கா மேல போகாம நெகட்டிவ் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்திருந்தாலும் ஃபைனலா வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு விவேப்புக்கு கீழே நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ எங்க செல்லிங் ஃபார்ம் ஆயிருக்கு நீங்களே பாருங்க. 26,100ல ஒரு செல்லிங் வந்திருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அது எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த சப்போர்ட்டை உடைச்சதுக்கு அப்புறம் 26,050 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடைச்சதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் எவ்வளவு தூரம் மெதுவா இறங்கி வந்து ஒரு வழியா வந்து ஒரு வழியா 26,000 டச் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு நீங்களே பாருங்க. திரும்பவும் 25,950 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு வந்துருக்கு. அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வருகிற காரணம் என்னன்னா இந்த இனிஷியல் டைமிங்ல உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து ஃபார்ம் பண்ணுது, கிரியேட் பண்ணுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ்க்கும் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. பியூர் பாயிண்ட்டுக்கும் கீழே தான் வந்து ஒரு செல்லிங் வந்து கிரியேட் பண்ணுது. இனிஷியல் டைமிங்னா ஒரு 25 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் அந்த டியூரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். 9:15ல இருந்து இது பார்த்துக்கோங்க, 9:55 அந்த ஒரு டியூரேஷன்ல தான் இந்த விஷயம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கா கீழே இறங்கிடுச்சு. ஓகே, அப்படியே தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. இந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா மார்க்கெட் வந்து மேலதான் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். 25,900 அப்படிங்கிற சப்போர்ட்ல இருந்து, பட் அப்படி ஆகல. மறுபடியும் ஒரு செல்லிங் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. 25,950 அந்த ஜோன்ல ஒரு செல்லர் மறுபடியும் ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க, மார்க்கெட் கீழே இருக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயம். எப்போ 8th ஜனவரியில வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, நான் இப்ப திரும்ப என்ன பண்றேன்னா இன்னையோட 9th ஜனவரி இனிஷியல் டைமிங்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு நீங்களே பாருங்க. ஸோ ப்ரீவியஸ்லி க்ளோசிங் பிரைஸ் ஈக்குவலா தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனாலும் லைட்டா ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஸ்பீக், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பைக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்பைக் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸோட செல் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, 25,950 அந்த ஜோன்ல ஒரு ரீடெஸ்ட்டை எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இங்க பாருங்க, 1 2 3. ஓகே, இந்த 3 கேண்டிலுமே உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு மாதிரி சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு
ரெக்கவரி ஆகிறது ட்ரை பண்ணது, பட் முடியல. மறுபடியும் செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க. எங்க வராங்க அப்படின்னா 25,900 அந்த ஜோன்ல ஒரு ஸ்ட்ராங்கா செல்லர் உள்ள வராங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அங்க என்ன பார்த்தோம், 26,100 நேத்தியோட இனிஷியல் டைமிங். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 25,900ல வந்து ஒரு செல்லர் உள்ள வராங்க அப்படிங்கிறது நமக்கு இங்க புரியுது. அப்புறம் என்ன ஆகுது நீங்களே பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 25,850 உடைச்சு உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்து இறங்காது. இந்த செல்லிங் இங்க தான் ஃபார்ம் ஆகுது ஸ்ட்ராங்கா. ஓகே, இங்கேயுமே நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப டைமிங்ல இனிஷியல் டைமிங்ல ஒரு பியூர் பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோ. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இருக்கா? நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் வந்து கிரியேட் பண்ணுது. செல்லர் ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இங்க நடக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம், விஏவாப்பை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, கிளியரா புரியுதா? நான் சொன்ன அந்த விஷயம் நடந்திருக்கு. நேத்திக்கு நடந்த அதே மார்க்கெட் தான் இன்னைக்கு நடக்குது. அப்போ பியர் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு செல்லர் வந்து கிரியேட் உள்ள வராங்க, செல்லிங் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல எவ்வளவு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செல்லரே உள்ள வந்திருக்காங்க. இல்லைன்னா இப்ப ஹெவியா செல்லிங் இருந்திருந்தா உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆகல. ஸோ லைவ் மார்க்கெட்ல செல்லர் உள்ள வராங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்லது பையர் உள்ள வராங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே, அடுத்த வரக்கூடிய மார்க்கெட்ல நீங்களுமே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபாலோ பண்ணு. இந்த டைம் இந்த டியூரேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு நீங்களே பாருங்க. 25,900 வந்து ஒரு செல்லிங் வந்து கிரியேட் பண்றாங்க. செல்லர் ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க, மார்க்கெட் ஏற விடல. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சப்போர்ட்டை உடைச்சு 25,850யும் உடைச்சு 800க்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க தொடர்ந்து அப்படியே இறங்கிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு நீங்களே பாருங்க. 25,700 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கும் வந்துருச்சு. இங்கிருந்து ரெக்கவரி ஆகும்னு பார்த்தா ரெக்கவரி ஆகல. அப் டு நமக்கு 630 வரைக்கும் இந்த மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஓகே, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. பட் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இவ்வளவும் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஏன்னா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் வந்து பையர் உள்ள வராங்க, எங்கெல்லாம் செல்லர் உள்ள வராங்க, மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. ஓகே, மறக்காம இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச இதை ஷேர் பண்ணேன். சொல்லுங்க சார், எதுவும் கொஸ்டின் கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு டவுட்? ஒரு டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த விவாப்னு சொல்றீங்க, விவேப், ஆமா சார். வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ். அது 3 லைன் வருது. அது சொல்லுங்க சார். அது நேம் கரெக்டா சொல்லுங்க. விவேப் அப்படிங்கிறது இங்க பாருங்க, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்ப யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லா டைமிங்கும் நீங்க வந்து விவேப் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க முடியாது. இனிஷியல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்ட்ராடேக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து யூஸ் ஆகுற ஒரு இண்டிகேட்டர். தீப்பெட்டிக்குள்ளா ஓகே, ஸோ நான் இப்பதான் போனேன் வண்டியில காயின் வந்துட்டா ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இன்ட்ராடேக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகுங்க. நல்லா இருக்கும், அருமையான ஒரு டூல் அது. விவேப் அப்படிங்கிறது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் சொல்லுவோம். வால்யூம் எந்த பக்கமா வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா விவேப் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த விவேப்ல இந்த மிட் பாயிண்ட பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா வால்யூம் வந்து நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். வால்யூம் உங்களுக்கு பீரிஷ்ல இருக்கு, ஸோ மார்க்கெட் கீழே இறங்குறதுன்னு வாய்ப்பு. இதே விவேப்பை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ சென்டிமெண்ட் எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விவேப்பை நம்ம யூஸ் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்றது, நிறைய வந்து பஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற சமயங்கள்ல உங்களால வந்து கணிக்க முடியாது. இண்டிகேட்டர் யூஸ் பண்றவங்க அதான் ஒரு பெரிய டிராபேக். ஓகே, எல்லா நேரங்களையும் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. எப்போவெல்லாம் வந்து மார்க்கெட் நல்ல ஒன் சைடா போனதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் வரும். அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல வந்து எந்த இண்டிகேட்டராலும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை.
ஓகே, ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி போகுது அப்படின்னா, இப்போ இனிஷியல் டைமிங்ல உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே இறங்குன்னா ஓகே, இதை வந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் என்ன ஆகுதுன்னா, நல்லா இறங்குனதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல வரும். அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்கிறது எந்த இண்டிகேட்டருமே வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஓகே, அது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல வந்து எக்ஸாக்டா வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே சமயம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி சைட்வேஸ் மார்க்கெட்ல உங்களால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்க வந்து கம்ப்ளீட்டா இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ல வாலடைல் மார்க்கெட்ல வந்து உங்களால இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதையும் புரிஞ்சுக்கும். ஒன் சைடா ஒரு மார்க்கெட் இருந்தா மட்டும்தான் உங்களால இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால எல்லா நேரங்களையும் மார்க்கெட்ல நாம வந்து எப்படி சஸ்டைன் ஆகுறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மெயினா வந்து நீங்க டைமிங் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைமிங்ல தான் என்ட்ரி எடுக்கணும். 9:20 to 10:30, 9:20 இருந்து 10:30க்குள்ள நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி 1:30க்கு அப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். 1:30ல இருந்து 2:30 வரைக்கும் அந்த ரேஞ்சில் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல அருமையான என்ட்ரி நீங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கேபிட்டல் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் முக்கியம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 3 இண்டிகேட்டர் போதுங்க, ரொம்ப வேண்டாம். ஒன்று VWAP யூஸ் பண்ணுங்க. கூடவே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 21 days மூவிங் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்யூம் இதெல்லாம் வந்து இருந்து நீங்க வந்து கண்டுபிடிக்க இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். நிறைய வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு லாஸ், நீங்க எடுத்த என்ட்ரி லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப என்ட்ரி எடுக்கிறது. நிறைய டெலிகிராம் கால்ஸ் வந்து ஃபாலோ பண்றது அவாய்ட் பண்ணிக்கும். ஓகே, குவான்டிட்டி அதிகமாக போடுறது, எங்கெல்லாம் வந்து குவான்டிட்டி லாட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரூல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எனக்கு 500ல இருந்து ஒரு 1000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை வந்து குயிக் பண்ண முடியும். ஓகே, இன்னும் போகுதுன்னு நினைச்சு நீங்க வந்து கிரீடி ஆகிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்ட்ராடே பிசினஸை பொறுத்த வரைக்கும் எமோஷன் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கவே கூடாது, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணவே முடியாது. லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ் வந்து லிமிட் பண்ணலாம், அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ டெய்லி வந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் பண்ண பாருங்க. அதையே நீங்க மந்த்லி நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக் growth அதுதான். ஸோ ஒரே நாள்ல நம்மளால வந்து ஒரு பெரிய growthக்கு போக முடியாது. கன்சிஸ்டண்டா சின்ன சின்ன ப்ராஃபிட் நீங்க பண்ணிட்டே வரீங்க, பட் ரெகுலரா நீங்க பண்ண சின்ன சின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேலாம். ஏன்னா நீங்க வந்து பேங்க்ல நீங்க ஒரு டெபாசிட் பண்றீங்க 1 lakh அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பாருங்க. பெருசா ஒன்றும் வந்துடாது. பட் நீங்க இந்த மார்க்கெட்ல சின்ன சின்ன ப்ராஃபிட்டா பண்ணா கூட மந்த்லி நீங்க கால்குலேட் பண்ணும்போது மினிமம் ஒரு 20% மேல இருக்கும். ஸோ அதனால சின்ன ப்ராஃபிட்டா இருந்தாலும் ரெகுலரா பண்ணுங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்க. அதான் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஓகே, வேற டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமெட் அக்கௌண்ட் நம்மளுடைய லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். யாராச்சும் நீங்க கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி இந்த டாபிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிகினர், அதாவது என்ன சொல்றது, பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுப்பேன். லைவ் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு, பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன, எங்க வந்து பையர் உள்ள வராங்க, எங்க செல்லர் உள்ள வராங்க, எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் தான். சார்ட் பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்க வரேன். மண்டேவோட மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்கு, எப்படி இருக்க போகுது, மண்டேவோட மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிறது 25,700 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெக்கவரி ஆயிருக்கான் லைட்டா, ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. இது வந்து மண்டே எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறது தான்.
ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஜோன் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு எங்க இருக்குது அப்படின்னா எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது? மார்க்கெட் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் வந்து இங்க ஏன் உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு, என்ன ரீசன் பார்த்தோம்னா நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ஒரு லைனை வந்து நான் வரைகிறேன். இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி இப்படியே வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் வந்திருக்கும். இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இது ரெக்கவரி அப்படியே கொண்டு வாங்க. ஓகே, இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து செல்லிங் ஃபார்ம் ஆயிருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கும். ஓகே, இது ஒன்று நம்ம பார்த்துட்டோம். இந்த பீக் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பாட்டம் இருக்குல்ல சப்போர்ட் லெவல், இதையும் நாம கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து ஒரு சப்போர்ட் லெவலில் வரைகிறேன். இந்த சப்போர்ட்டு இதுவும் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கா? ஸோ இந்த சப்போர்ட்டை உடைச்சுதான் இப்போ மார்க்கெட் கீழே இறங்கிட்டான் இல்லையா? புரியுதுல நான் என்ன சொல்லுறேன்ட்டு? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அப்புறம் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே ஏன் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு? இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் கீழே இறங்குமா இந்த பாட்டம், அல்லது இங்கிருந்து ரிவர்சல் வருமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த பாட்டம்ல இருந்து பாருங்க நீங்க கொண்டு வரலாம். இந்த ஹை உங்களுக்கு மேட்ச் ஆகும் பாருங்க, கரெக்டா உங்களுக்கு சப்போர்ட் மேட்ச் ஆயிருக்கா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைனை வரைஞ்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து சப்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து கணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சொல்லுறேன்னா இந்த சப்போர்ட்ல தான் இப்போ மார்க்கெட் உங்களுக்கு திரும்பி இருக்கு, சப்போர்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மறுபடியும் கூட இந்த சப்போர்ட் மேபி எடுக்கலாம், சொல்ல முடியும். ஒருவேளை அது கீழே இருக்குச்சுன்னா 25,650 அல்லது 600 அப்படிங்கிற சப்போர்ட்டை கூட திரும்ப கூட எடுக்கலாம், சொல்றதுக்கு இல்லை. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடியது சப்போர்ட்ல இருக்கு. ஒருவேளை நமக்கு இங்கிருந்து திரும்பிச்சுன்னா பவுன்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் இந்த ஹைக்கு போகலாம் வாய்ப்பு. ஓகே, ஸோ இப்படிதாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இன்னொரு விஷயம் இங்க பாருங்க, இந்த சப்போர்ட் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும், இருக்கக்கூடியது கரெக்டாக இந்த சப்போர்ட் தான் க்ளோஸ் ஆகும். அப்போ நமக்கு இங்கிருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா மேபி இந்த ஹை எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,800 அல்லது 25,900, ஃபைனலா வந்து 26,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு இருக்கு. ஒருவேளை வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது பவுன்ஸ் ஆகலாம். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறேன், சொல்ல முடியாது. இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா மறுபடியும் கூட கீழே இருக்கும். ஓகே, இது சப்போர்ட்னா இது 25,600 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடைச்சதுன்னா 25,600. இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா இன்னும் கூட கீழே இறக்கலாம். ஸோ இப்படி நீங்க சும்மா சிம்பிளா மார்க் பண்ணிக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மார்க்கெட் நீங்க நினைச்ச மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்சர்வ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? லாஸ்ட் வீக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, கடந்த என்னைக்கு போட்டேன்னா 2ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 2 வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா 26,300 தான் மார்க்கெட் இருந்தது. நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க வீடியோ. நான் 26,300 மார்க்கெட் இருந்துச்சு. ஆனா என்ன சொன்னேன்னா அந்த டைமிங்ல இன்னும் கூட ஒரு 50 பாயிண்ட் மேலே ஏறும், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கரெக்டா பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் 26,320 இருக்கும்போது நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். அங்கிருந்து இன்னொரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு 370 வரைக்கும் போயிட்டு என்னாச்சுன்னா அப்படியே ஃபுல்லா கீழே இருந்துச்சு. நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டா மேலே ஏறும், அதுக்கப்புறம் இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெல்ல மெல்ல இறங்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சப்போர்ட்ல நான் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா 26,200 பிளஸ் வந்து 26,000 25,008 நான் கொடுத்துருந்தேன். இல்லை இருக்கா ஓவராலாக நமக்கு 25,700 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா
மேபி மேலே ஏறிச்சுன்னா இந்த ஹை எல்லாம் வந்து ரீச் பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து இமீடியட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு 25,900 26,000 நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணுறோம். ரைட். உங்களுக்கு வேற டவுட் இருந்தா சொல்லலாம். உங்களுக்கு எடுத்து புரிஞ்சிருக்கா? இஸ் இட் ஓகே? ஓகே சார். தேங்க்யூ. வேற யாராவது டவுட் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ தான். இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ வகுப்புகள் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் நீங்க குரூப்ல வந்து சேர்த்து விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிமெட்டுக்கு நம்முடைய லிங்க் யூஸ் பண்ணிக்கீங்க, ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஒரு சப்போர்ட் கொடுங்க. சொல்லுங்க. ட்ரைனிங் எப்ப சார்? அதான் சார், நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ்ல நான் உங்களுக்கு ரெகுலரா வந்து ஒரு கிளாஸஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லணும். மற்றபடி இது வந்து வீக்லி நாங்க ஃப்ரீயா எடுக்கிறோம். வாட்ஸ்அப்ல சொல்லுங்க சார். கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் சார். உங்க நம்பர் எனக்கு தெரியலையே. என்னுடைய நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8072020565 என்னுடைய மொபைல் நம்பர். நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளியரா வந்து பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற டவுட் இருக்கா? வேற எதுவும் உங்களுக்கு கேட்கணுமா? எடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் தானே? க்ரூட் ஆயில் டவுன் போயிட்டு இருந்தது. இல்ல, நான் கால் தான் சார் கொடுத்துருந்தேன் க்ரூட் ஆயில்ல. 5300 நீங்க 5 கால் தான் சார் கொடுத்துருந்தேன். கொடுத்துருந்தீங்க. நான் புட்டு எடுத்துட்டீங்களா நீங்க? எடுத்துருந்தேன். நீங்க காரணம் சாமி இங்க பாருங்க, வந்து ஆக்சுவலா டார்கெட் இட்டுங்க, அது பறந்துகிட்டு இருக்கு. டவுன்ல போய்கிட்டு இருக்கும்போது கால் கொடுத்துருக்கீங்களே, அதை எப்படி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறீங்களா? அனலைஸ் பண்ணிடுவோம். நான் சொல்லிடுறேன் எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத. முடிஞ்ச இப்போ வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். க்ரூட் ஆயில் வந்து ஆக்சுவலா வந்து பை தான் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு மூவ் இருக்கு, சூப்பரான ஒரு கேட்சப். ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ரியலி சூப்பரான ஒரு என்ட்ரி அது. 5300 கால் ட்ரை பண்ணவங்களுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு. ஓகே, நான் எப்படி கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா க்ரூட் ஆயிலோட ஓப்பனிங் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி, நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் லெவல்ல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளியரா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றேன். ஓகே, ரைட். இப்போ என்னோட ஓப்பனிங் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5215. இதுதான் வந்து என்னோட ஓப்பனிங் லெவல். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் காலையில எனக்கு வந்து ஒருத்தர் கேட்டார், சார் க்ரூட் ஆயிலோட வீவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்டா எக்கையில இறங்கிடுச்சு. இப்போ நான் ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டேன். நான் நேத்தே சொன்னேன், முடிஞ்ச நேத்தே வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கும்போது என்ன சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட கொஞ்சம் சப்போர்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி வந்து கரெக்டாகவே இவ்வளவு பீக்ல போனதுக்கு அப்புறம் 5258 ஐயா டச் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கீழே 5200 அப்படின்னு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் லெவலையும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்க உழுதுற மேலே. இங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே இறங்குதுன்னு நினைச்சிட்டு செல்லு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதான் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, வி வேப் முடிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. வி வேப் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம எப்போ வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை உடைச்சு கீழே போனா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இங்க என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, மிட் பாயிண்ட்ல தான் வந்து அது கன்சாலிடேஷனை ஃபார்ம் பண்ணுது. மிட் பாயிண்ட் சென்டரா இருக்கக்கூடியது மிட் பாயிண்ட். அந்த ஜோனுக்கு மேலதான் வந்து ஒரு கன்சாலிடேஷனை கிரியேட் பண்ணிட்டு க்ரூட் ஆயில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்து அப்படியே பவுன்ஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.
5275 ஜோன். எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு? 5345. சூப்பரான ஒரு ரேலி. ஓகே. ஸோ அப்போ இதை ட்ரை பண்ணவங்களுக்கு 5300 காலை வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு ரேலி. இதை பாருங்க, சொல்லியிருந்த மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கான். 130 வரைக்கும் மேல போயிருக்கான். எவ்வளவு தூரம் கீழே சப்போர்ட் இருக்குன்னா 70 நமக்கு என்ட்ரி. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேலி. ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ஓகே. எஸ். அப்போ நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இது பார்த்து பார்த்து பழகி இருந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு நீங்க எங்க வேணாலும் இருங்க சார், நீங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் இருங்க. அந்த டைமிங்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அந்த சார்ட் நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஒரு கமாடிட்டியா இருக்கும், இல்லைன்னா ஈக்விட்டியா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம், மார்க்கெட் நேத்தியோட க்ளோசிங் பிரைஸுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்க, இல்ல கீழே ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்க. ஓகே. அப்போ ஓப்பன் ஆகும்போது அதோட கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க எங்கேயாச்சும் வந்து இனிஷியல் டைமிங்ல ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா பையர் உள்ள வந்திருக்காங்களா இல்ல வராங்களா அப்படிங்கறத அப்சர்வ். அப்படி இல்லாம அது வெறுமனே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா அப்படி மெல்ல மெல்ல ஏறி போயிட்டே இருக்கான் அப்படின்னா அது நேத்தியோட ப்ரெஷர்னால அது போயிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. நேத்தியோட பையிங் ப்ரெஷர்னால தான் அது இன்னைக்குமே லைட்டா மெல்ல மெல்ல ஏறி போயிட்டே இருக்கு. எங்க ஓப்பன் ஆச்சு? 5220ல அவன் எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கான்? 88 வரைக்கும் போயிருக்கான். அப்ப நமக்கு இங்கே வந்து ஒரு 60 பாயிண்ட் கிட்ட மேல ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும், பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிரும். அது டுவோர்ட்ஸ் என்ன ஆகும்னா அகைன் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல. ஸோ நேத்திக்கு பை பண்ணவங்க எல்லாருமே இங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதை திரும்பவும் என்ன பண்ணும்? டுவோர்ட்ஸ் சப்போர்ட் நோக்கி போகும். மெயின் சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னோட ஓப்பனிங்ல இருக்கு. இந்த இடத்துல என்ன என்ன நடக்குது அப்படிங்கறத நான் பார்ப்போம். ஓகே. அப்போ 88ல இருந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சாங்க, அப்படியே வந்து 200 இருக்கல, 200 வந்து உடைக்கல, அதான் மெயின் சப்போர்ட். 200 உடைக்காம இங்க இருந்து உங்களுக்கு திரும்பவும் ரிவர்சல் திரும்புறான். திரும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனை கிரியேட் பண்ணது மார்க்கெட். எதுக்கு? இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடக்கணும், அதுக்காக இந்த கன்சாலிடேஷன். அப்போ இங்க வந்து இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னையோட ஓப்பனிங் லெவலுக்கு மேலேயும் இன்னையோட லோவுக்கு மேலேயும் மார்க்கெட் இருக்கு. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? மறுபடியும் ஒரு பீக் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மறுபடியும் ஒரு ஹையை வந்து கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மார்க்கெட்ல நேத்தோட க்ளோசிங் லெவல், இன்னையோட ஓப்பனிங் லெவல், இன்னையோட லோ என்ன, இன்னையோட ஹை என்ன, இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டா போதும். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க மேட்டர். ஏன் அப்படின்னா அவன் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆனானா நைட்டு 11 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். அப்போ ஈஸியா நீங்க இதுல வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி மாதிரி கிடையாது. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகம். ஸோ நீங்க இந்த 4 விஷயத்தை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ன நேத்தோட க்ளோசிங், இன்னோட ஓப்பனிங், அதே மாதிரி இன்னோட சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதான் ஹை லோன்ட்டு. இந்த லெவலை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க, சூப்பரான ஒரு பார்க்கலாம். ஓகே. ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கா? நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளவுதாங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வேண்டாம். எந்த அளவுக்கு சிம்பிளா நீங்க விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் மார்க்கெட். அது எதனா இருக்கட்டும், ஓகே, அது நிஃப்டியா இருக்கட்டும், இல்லைன்னா சென்செக்ஸா இருக்கட்டும், இல்ல க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், கோல்டு எதனா இருக்கட்டும். ஸோ கான்செப்ட் நீங்க ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க போதும். ஒருத்தர் சொல்றாரு ஃபிப்னாக்கி யூஸ் பண்றாங்க, பிரைஸ் ஆக்ஷன் சொல்றாங்க, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இண்டிகேட்டர் நீங்க நிறைய லோடு ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். வேற டவுட் இருந்தா சொல்லுங்க. நிஃப்டியை பத்தின வியூ கொடுத்துருக்கேன். மண்டே எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். மேபி கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் தெரியுது, பார்ப்போம். அதே மாதிரி க்ரூட் ஆயிலுக்கான வியூ நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஓகே, ஓடிட்டு இருக்கு. டைமிங் முடிய போது டவுட் இருந்தா கேளு. தானே என்ன சார் புரியல வாய்ஸ் பிரேக் ஆகும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம்.